வணக்கம். நான் அண்ணாச்சி ஆறுமுகப்பாண்டியன். சிரிப்போம் சிந்திப்போம் என்ற நிகழ்ச்சிக்காக சந்திப்பதில் மகிழ்ச்சி. அருமை நண்பர்களே, பாலசுந்தரம் என்கின்ற தமிழர் தென்னாப்பிரிக்காவில் வாழ்ந்தார். அங்கே ஒரு துறையிடம் வேலை பார்த்தார். ஒரு நாள் ஏதோ தவறு செய்துவிட்டதாக சொல்லி அந்த துறை தன்னுடைய பூட்ஸ் கால்களால் இந்த பாலசுந்தரத்தை மிதித்து தள்ளிவிட்டார். பூட்ஸ் காலால் மிதித்ததின் விளைவாக இந்த கண் சிதைந்து இரத்தம் கொட்டு கொண்டு இருக்கிறது. அங்கே இருக்கின்றவர்களிடம் சொல்லி, இப்படி என்னை இந்த முதலாளி என்னை அடிக்கிறார் என்று சொல்லி நீதி கேட்டு பார்த்தார். யாருமே தட்டி கேட்பதாக தெரியவில்லை. காரணம், அவர் பெரிய பணக்காரர், அதிகார வர்க்கத்தில் இருப்பவர். ஆக யாரும் கேட்கவில்லை. இவர் எப்படியாவது அவரை தண்டித்து விட வேண்டும் என்று சொல்லி கோர்ட்டு வளாகத்திற்கு, நீதிமன்ற வளாகத்திற்கு சென்று அங்கே இருக்கின்ற வக்கீல்களிடத்திலெல்லாம், இப்படி என்னுடைய துரை என்னை பூட்ஸ் காலால் மிதித்து விட்டார், ஆகவே அவருக்கு எப்படியாவது கோர்ட்டிலே வழக்கு தொடுத்து அவருக்கு தண்டனையை பெற்றுக் கொடுங்கள் என்று சொன்னபோது அங்கிருக்கின்ற வக்கீல்கள் யாரும் இவருக்காக வாதாட தயார் நிலையில் இல்லை. கோர்ட்டில் வழக்கும் தொடுப்பதாக இல்லை. காரணம், அந்த முதலாளி பெரும் பணக்காரன், ஆங்கிலேயருக்கு வேண்டப்பட்டவர், அந்த துறை வேண்டப்பட்டவர். ஆகவே யாரும் முன்வரவில்லை. மிகுந்த வருத்தத்தோடு பாலசுந்தரம் வெளியே வரப்போகிறார். அந்த நேரத்தில் ஒருவர் அவரை பார்த்து, நீங்கள் அதோ அந்த அலுவலகத்தில் காந்தி என்கின்ற ஒருவர் இருக்கிறார், அவரை போய் பாருங்கள், உங்களுக்கான நீதி கிடைக்கும் என்று சொன்னார். வேண்டா வெறுப்பாக பாலசுந்தரம் காந்தியினுடைய அலுவலகத்திற்கு சென்று காந்தியை பார்த்து வணக்கம் என்று சொல்கிறார். இப்போது காந்தி எதிர் வணக்கம் சொல்கிறார். ஒரு உயர்ந்த பதவியிலே இருக்கின்றவர்கள், ஒரு அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள், ஒரு பெரும் பணக்காரன், இப்படிப்பட்டவர்கள் தனக்கு எதிரே இருப்பவர்களுக்கு வணக்கம் சொல்லவே மாட்டார்கள். அதிகார போதையில் இருக்கின்றவர்கள் எதிரே இருக்கவனை துச்சமென நினைப்பார்கள். பணக்காரர்கள் தனக்கு எதிரே இருப்பவர்களை தன்னை விட குறைந்தவர்கள் என்று மதிப்பிடுவார்கள். ஆகவே இப்படிப்பட்டவர்களெல்லாம் வணக்கம், எதிர் வணக்கம் சொல்ல மாட்டார்கள். ஆனால் காந்தி உயர்ந்த பதவியிலே இருக்கின்றார், நல்ல செல்வந்தனாகவும் இருக்கின்றார். ஆனால் வந்திருக்கின்றவரை மனிதனாக மதித்து அவனுக்கு வணக்கம் சொல்கின்றார். இங்கேதான் காந்தி நிற்கின்றார். காந்தி, உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்கின்றார். ஐயா, என்னுடைய துரை என்னை பூட்ஸ் காலால் மிதித்து விட்டார், ஆகவே அவருக்கு எப்படியாவது தண்டனை வைத்து கொடுக்க வேண்டும் என்று சொன்ன உடனே ஒரே ஒரு நிமிடம் யோசித்து விட்டு, நான் உங்களுக்காக வாதாடுகிறேன் என்றார். உங்களுடைய வழக்கை நான் நீதிமன்றத்தில் பதிவு செய்து அவருக்கு நிச்சயம் தண்டனை பெற்றுக் கொடுப்போம் என்று அவருக்கு உறுதியை கொடுத்து விட்டு, இந்த பாலசுந்தரத்தை பார்த்து ஒன்றை சொன்னார். நீங்கள் அந்த கக்கத்தில், ஏனென்றால் இவர் உள்ளே வரும்போது தன் தலையிலே கட்டியிருந்த துண்டை எடுத்து கக்கத்திலே வைத்துக்கொண்டு பணிவாக நிற்கின்றார். யாரு? பாலசுந்தரம். இதை பார்த்த காந்தி என்ன சொல்கின்றார் என்றால், நீங்கள் அந்த கக்கத்தில் இருக்கின்ற துண்டை எடுத்து தலையிலே கட்டிவிட்டு பக்கத்தில் இருக்கின்ற அந்த நாற்காலியில் அமருங்கள் என்று சொல்கிறார். இவர் ஒன்று ஓடலை. ஏனென்றால் எந்த பணக்காரன் தனக்கு எதிரே ஒரு குற்றவாளி நிற்பதையோ அல்லது தன்னை விட குறைந்தவனை நிற்பதையோ உட்கார் என்று சொல்ல மாட்டார்கள். நாற்காலி இருக்கும், அதில் உட்காரி என்று சொல்வார்கள். உட்கார்ந்து விட்டால் அதை அவர் நமக்கு சோதனை செய்வார்கள். உட்கார்ந்து விட்டால் நாம் சென்ற காரியங்கள் நடக்காமல் போய்விடும். என் முன்னால உட்கார்றியா அப்படி என்று மனதுக்குள்ளே நினைத்து நம்மளை வஞ்சம் தீர்த்து விடுவார்கள். அப்படிப்பட்ட மனதுடையவர்கள் மனிதர்கள். அதை மனதில் நினைத்துக் கொண்டு இந்த பாலசுந்தரம் உட்கார மறுக்கின்றார். தலையிலே துண்டை கட்ட மறுக்கின்றார். அந்த கக்கத்திலே வைத்துக் கொண்டு அந்த காலத்திலே நிற்கிறதை போல நிற்கின்றார். பணிவோடு நிற்கின்றார். கடைசியாக சொன்னார், நீங்கள் இப்போது தலையிலே துண்டை கட்டி கொண்டு அந்த நாற்காலியில் உட்காரவில்லை என்று சொன்னால் நான் உங்களுக்காக வாதாட மாட்டேன் என்று காந்தி சொன்னார். நெகிழ்ந்து போனார் சுந்தரம், பாலசுந்தரம்.
எடுத்து தலையிலே கட்டிக்கொண்டு அந்த மாக்காலியிலே அமர்ந்தார். காந்தி சொன்னார், இப்போதுதான் நீங்கள் அழகாக இருக்கின்றீர்கள், கம்பீரமாக இருக்கின்றீர்கள் என்று சொன்னார். பாலசுந்தரம் நெகிழ்ந்து போனார். இடுப்பில் கட்டிய துண்டை தலையிலே கட்ட வைத்தவர் தமிழ்நாட்டிலே வைகுண்டர். சில பேர்கள் சொல்லுவார்கள் இந்த திராவிட தலைவர்கள் என்று. அதற்கு முன்பாகவே 18 ஜாதிகள் பாதிக்கப்பட்ட போது அந்த 18 ஜாதிகளும் இடுப்பிலை கட்டிக்கொண்டு இந்த மாதிரி கக்கத்திலே வைத்துக்கொண்டுதான் பிற ஜாதி உயர்ந்த ஜாதிகாரர்களிடம் நிற்க வேண்டும். அப்படிப்பட்ட நேரத்தில் தலையிலே துண்டை கட்டி கொண்டு அலைந்தவர் இன்று வரைக்கும் அவருடைய ஆலயத்திற்கு தலையிலே தான் துண்டை கட்டி கொண்டு செல்ல வேண்டும். அதே போல இந்த காந்தி இவரை தலையிலே கட்ட வைத்து அழகு பார்த்தார். மனிதனை மனிதனாக மதிக்க கற்றுக்கொண்டவர் காந்தி. மனிதன் அடிபட்டு நிற்கின்ற பொழுது மனிதாபிமானத்தோடு உதவ வேண்டும் என்று நினைத்தவர் காந்தி. யாருமே இல்லை என்று சொல்லுகின்ற போது மனிதநேயத்தோடு அவரை அரவணைத்து அவருக்கு ஆதரவு கொடுத்தவர் காந்தி. காந்தி எப்படி மகாத்மா ஆனார் என்பது உங்களுக்கு புரிந்திருக்கிறீங்களா? இப்போ புரிந்ததா? இவர் அதற்கு பிறகுதான் நமது நாட்டிற்கு வந்தார். வந்து நமது தேசத்துக்காக பாடுபட்டார். எத்தனையோ தலைவர்கள் தேசத்துக்காக பாடுபட்டார்கள். எத்தனையோ தலைவர்கள் சிறை சென்றார்கள். எத்தனையோ தலைவர்கள் உயிரை கூட கொடுத்திருக்கின்றார்கள். ஆனால் எந்த தலைவரையும் அண்ணல் காந்தி என்று சொன்னதே இல்லை. அண்ணல் என்கின்ற பட்டம் கிடைத்ததே இல்லை. எந்த தலைவருக்கும் தேசப்பிதா என்கின்ற பட்டம் கிடைக்கவே இல்லை. எந்த தலைவருக்கும் மகாத்மா என்கின்ற பட்டமும் கிடைக்கவே இல்லை. காரணம், இந்த காந்தியிடம் மட்டும்தான் உண்மை இருந்தது, அகிம்சை இருந்தது, மனிதாபிமானம் இருந்தது, மனிதநேயம் இருந்தது, மனிதனை மனிதனாக மதிக்கின்ற மகத்துவம் இருந்தது. ஆகவே தான் காந்தி இந்த தன் தேசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்டார். ஒரு சமயம் நம்முடைய மதுரைக்கு வருகின்றார். அங்கே இருக்கின்ற கூட்டத்தில் முக்கால்வாசி கூட்டம் அரையாடையோடு இருக்கிறது. இடுப்பிலே ஒரு ஆடை மட்டும் இருக்கிறது. உடலெல்லாம் எந்த துணியும் கிடையாது. இதை பார்த்து கண்ணீர் வடித்த காந்தி, என் தேசம் இவ்வளவு வறுமையில் இருக்கின்றதா? என் தேசத்தில் இவ்வளவு வசதி குறைவானவர்கள் இருக்கின்றார்களா என்று நினைத்த காந்தி, இனிமேல் என் தேசத்தில் இருக்கின்றவர்கள் வேட்டியும் சட்டையும் அணிகின்றவரை நான் வேட்டி சட்டை அணியப் போவதில்லை, இதே போன்ற அரையாடை தான் அணிவேன் என்று இடுப்பிலே ஒரு துண்டை கட்டி கொண்டு தோளிலே ஒரு துண்டை போட்டுக்கொண்டு அரை ஆடை மனிதனாக இந்தியாவை வலம் வந்தார். மகத்துவம் இல்லையா? யார் மேதையாக முடியும்? யார் அண்ணலாக முடியும்? யார் தேசப்பிதாவாக முடியும் என்று சொன்னால், மனிதனை மனிதனாக மதிக்கின்ற ஒருவனால் தான் மனிதனாக முடியும், தேசப்பிதாவாக முடியும், மகாத்மாக முடியும், அண்ணலாக முடியும். ஆகவே இந்த பட்டங்கள் எல்லாம் அவருக்கு எப்படி சேர்ந்தது என்றால், அவர் மனிதனாக வாழ்ந்தார், மனிதாபிமானத்தோடு வாழ்ந்தார், மனிதநேயத்தோடு வாழ்ந்தார் என்றதுதான். ஆகவே அருமை நண்பர்களே, நாமும் மனிதநேயத்தை, பிற துன்பத்தை கண்டு குறைந்த பட்சம் நாம் மகாத்மா ஆக முடியாது, எல்லாராலையும் மகாத்மா ஆக முடியாது. ஆனால் குறைந்த பட்சம் பிறர் துன்பத்தை கண்டு சிரிக்காமல் அந்த துன்பத்திற்காக வருந்துவோம். பிறருக்கு உதவ முடியவில்லை என்றாலும் உதவ வேண்டுமே என்கின்ற எண்ணத்தையாவது நம் உள்ளத்திலே உருவாக்குவோம். அப்போது நாம் மனிதனாவோம். பிறர் துன்பத்தை கண்டு இகழாமல் இருந்தாலே நீ மனிதன்தான். ஆகவே பிறருக்காக நீ கண்ணீர் வடிக்க வேண்டாம். நீ சும்மாக இருந்து பிறர் துன்பப்படாமல் இருக்க வேண்டும் என்று நினைத்தாலே நீங்கள் மனிதனாகி விடுவீர்கள். ஆகவே இந்த கதையை, இந்த பாலசுந்தரம் கதையை, இந்த தமிழரின் கதையை தன்னுடைய சத்திய சோதனை என்கின்ற அந்த தன்னுடைய கதையிலே எழுதியிருக்கின்றார். சத்திய சோதனை என்கின்ற புத்தகத்திலே சுயசரிதத்திலே எழுதியிருக்கின்றார் காந்தி அவர்கள்.
ஆகவே தமிழரும் அவருடைய சுயசரிதையில் பல பேர்களுக்கு பங்கெடுத்திருக்கின்றார்கள். அதில் ஒரு பகுதிதான் இவர் இந்த கதை. ஆகவே நாம் மனிதாபிமானத்தோடு நடந்து கொள்வோம். எல்லோரிடமும் மனிதநேயம் மலரட்டும். நன்றி, வணக்கம்.